குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2/11/2025 நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி, துவாதசி திதி, பூரட்டாதி நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், திருமாவிருஞ்சோலை கள்ளழகர், நூபுர கங்கைக்கு எழுந்தருளி காட்சி, திருத்தணி முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் 6:03, துலா நாளிகை 2:20, திதி துவாதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம், ரிஷபம், கடகம், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாத்தில் சூரியன் புதன், விருச்சிகத்தில் செவ்வாய். கவலையை விட மிகவும் மோசமானது எதுவுமே இல்லை. கவலை தான் மிகப்பெரிய கடனும் மிகப்பெரிய ஒரு இது. ஞானிகள் விலகி இருப்பது உலகத்தை வெறுக்க அல்ல, அதனை அறியவேதான். நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு திரையோதசி, நாளைக்கு திங்கட்கிழமை பிரதோஷம், சிவபெருமானுக்குரிய ஒரு நாளே பிரதோஷம். எல்லாரும் இது பாராயணம் பண்ணுங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். ஐப்பசி இன்னைக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு 2ஆம் தேதி. இன்று பிரபோதனி ஏகாதசி, ஸ்வரோஷிஷ மன்வாதி, உத்தன பிருந்தாவன துவாதசி, மதன துவாதசி விரத முடிவு, துளசி விவாகம், யக்ஞவல்ய துவாதசி, யக்ஞவல்ய ஜெயந்தி, சாதுர்மாசிய விரத முடிவு, மகாலட்சுமி உற்பத்தி அவமாகம். நாளைக்கு சோம பிரதோஷம். நாளை இன்று பெருமானுக்கு உரிய அந்த ஒரு நாள் தான். என்ன சொல்லுவது, என்ன செய்வது என்று நாம் எதையுமே கோவிந்தா 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 கோவிந்தா. குழலோசை கேட்குதே, குதூகலம் ஆகுதே, உள்ளத்திலே அவன் நினைவு ஊஞ்சல் ஆடுதே. தேனினும் இனிய கானங்கள் இசைப்பான், தெவிட்டாத மோகன கீதங்கள் படிப்பான். ஆசை மீறுதே கண்ணன் அழகினை காணவே என் கண்கள் தினம் தேடுதே. தாய்க்கு நல்ல பிள்ளையாக நடப்பான், தெருவிலே பெண்களை வம்புக்கு எழுப்பான். கோபியர் கொஞ்சம் மாயனை என் கண்கள் தினமும் தேடுதே. இறைவனை நினைத்து நாம் எப்படி அவன் மீது அன்பு கொள்வது, எப்படி ஒரு இது செய்கின்றது என்பது ஃப்ரெண்ட்ஸ் கிளார் அடிக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அதனோட இது. கண்கள் தினம் தாய்க்கு நல்ல பிள்ளையாக நடப்பான், தெருவிலே பெண்களை வம்புக்கு இழுப்பான். கோபியர் கொஞ்சம் மாயனை என் கண்கள் தினம் தேடுதே. கள்ளத்தனம் செய்தே வெண்ணையை உண்பான், காளிங்கன் சிரம் மீது நர்த்தனம் புரிவான். லீலா வினோதனை ஆளிலை கண்ணனை என் கண்கள் தினமும் தேடுதே. உள்ளம் கொள்ளை கொள்பவன், உண்மை இன்பம் தருவன், பக்தி செய்தால் முக்தி தரும் பரந்தாமன், கீதை சொல்லியே நல்ல பாதை காட்டுவான், அவனை என் கண்கள் தினமும் தேடுதே. கருணை பொழிபவனே, அனைவருக்கும் இன்பத்தை கொடுப்பவனே, பகவத்கீதையை உலகிற்கு அளித்தவனே, கிருஷ்ண பகவானே, என் கண்கள் தினமும் உன்னை தேடுதே. கருணை பொழியும் கண்ணா, உன் இனி என் அருகில் வராததேனோ. அன்னை யசோதை அழைத்ததுமே நீ ஓடி வரவில்லையா? உன்னை அள்ளி எடுத்து அகமகிழ்ந்தே அவள் ஆனந்தப்படவில்லையா? அருகில் வராததேனோ. இப்படி கண்ணனை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம், அவனோட துதியை பற்றி. நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சோம பிரதோஷம், ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நீங்கள் இன்றைக்கி ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இந்த வருடம் முழுவதுமே நம்ம அதை தான் சொல்லணும். இருந்தாலும் இன்று நீங்கள் போயிட்டு வாங்க. நாளைக்கு வில்வம் வாங்கி கொடுங்க. பிறவாமை என்னும் மறுமருந்தை அருளிட வேண்டும், மீண்டும் பிறந்தாலும் நான் உன்னை நினைத்திட வேணும். கருணை மலையில் நனைந்திட வேணும், உன் கருணை மலையில் நனைந்திட வேணும். நான் காணும் இந்த கனவெல்லாம் பழித்திட வேண்டும். என்னை உண்டு மண்ணை உண்டு மாயை செய்தாயே கண்ணா, மலையை சிறு குடையாக பிடைத்து நின்றாயே. அருமறைகள் தேடினும் அற்புதம் நீயே, அனந்தரூபனே அருள் தருள்வாயே. சின்ன சின்ன கண்ணா, சிங்கார கண்ணா, அண்ணனடை நடந்து அழகாய் ஆடிவா கண்ணா, சிறுபாத சதங்கை குலுங்கிடவே நீ வர வேண்டும் உன் தித்திக்கும் வேணுகானம்.
உன் சுகம் ஒன்று போதுமே இந்த பாரில் இல்லை ஆதலாலே நாடறியச் சொல்லும் மேலே நாமணக்கப் பாடும் போல கூட கலைந்திட்ட காசம் பறந்திடும் கோலாகலத்துக் கப்பலே கோவிந்த பெருமானே கிருஷ்ண பகவானே. என்னை உண்டு மண்ணை உண்டு மாயை செய்தாயே மலையை சிறு குடையாக பிடித்து நின்றாயே அருமறைகள் தேடினும் அற்புதம் நீயே ஆனந்த ரூபனே அருள் தருவாயே ஆனந்த கண்ணா கிருஷ்ணா கோவிந்தா மோகனா ரூபனா என்று எவ்வாறெல்லாம் நாம் பாடிக்கொண்டிருப்போமே பாடிக்கொண்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வெளியில் அவசரமாக கிளம்பிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம நாம் வீடியோ கொடுக்கணுங்கிறதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.